வணக்கம். எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மரிக்கொழுந்து, கற்பகம், அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் தொகுப்பில் அடுத்த கதை நாச்சியார். நாச்சியாருக்கு போயிட்டு வரேங்க. வண்டியில் ஏறி செல்லும் கணவனிடம் சட்டென நினைவு வந்தது போல வாசல் படியில் நின்றபடி கத்திச் சொன்னாள் கற்பகம். உள்ளே வந்து துணிமணிகளை அள்ளி வாஷிங் மிஷினில் ஊற வைத்தாள். மணி 10 தாண்டி இருந்தது. பள்ளிக்கு கிளம்பிய குழந்தைகள் கணவன் சாப்பிட்ட தட்டுகளை எடுத்து கழுவ போட்டாள். வீட்டை பெருக்கி தள்ளிவிட்டு குளிக்க வேண்டியதுதான் பாக்கி. தெற்கு மாசி வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நாச்சியார் கடையில் ரகரகமாக சேலைகள் குவிந்திருக்கிறதாம். முதல் ஒரு வாரத்துக்கு தள்ளுபடி வேறாம். பக்கத்து வீட்டு சுஜாதா நேற்று வாங்கி வந்த 3 சேலைகளை காட்டினாள். தான் முன்னால் போயிருந்தால் இந்த 3ஐயும் தானே எடுத்திருக்கலாம் என்பது போல ஏங்கி போனாள் கற்பகம். இன்றோடு தள்ளுபடி முடிகிறது. இவளே ஷேர் ஆட்டோ பிடித்து போய்விடுவாள். நேற்றே கணவனிடம் சொல்லி வாங்கிய 5000 ரூபாய் கைப்பையில் பத்திரமாக இருக்கிறது. குளித்து முடித்து பீரோவில் இருந்து எடுத்து கற்பகம் கட்டிய சேலை நேற்று சுஜாதா காட்டிய சேலைகளை ஒத்திருந்தது. அவளது அலமாரியில் வைக்க இடமில்லாமல் மூச்சு முட்டு கொண்டிருந்தன சேலைகள். ஆனாலும் அவளுக்கு புது சேலையின் மோகம். புதிதாக எடுக்க புது சேலையை உடுத்தி கொண்டு தயாரானாள். வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் உள்ள சுஜாதாவிடம் கொடுக்கும்போது வீட்டு வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. உள்ளே இருந்து கற்பகத்தின் கொழுந்தன் மனைவி முதலில் இறங்க, பின்னால் மாமனார் இறங்கினார். சற்று கூன் போட்ட முதுகு, காது ஓரங்களிலும் தலையின் பின்னாலும் மட்டுமே இருந்த மயிர்கற்றைகள் நரைத்திருந்தன. தலை பளபளவென இருந்தது. வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருந்தார். இடது தோளில் கதர் துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. 70 வயது இறக்கும். இறக்கிவிட்ட ஆட்டோ ஓரமாக போய் நின்றது. கற்பகம் கதவை திறந்து விட்டாள். வெளியே போக முடியவில்லையே என்ற ஏமாற்றம் முகத்தில். 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த பிவி குளத்தில் கற்பகத்தின் கொழுந்தன் குடும்பம் இருந்தது. தல்லாகுளத்தில் பெரியவன் வீட்டில் 1 மாதமும் சின்னவன் வசிக்கும் பிபி குளத்தில் 1 மாதமும் இருப்பார் பெரியவர். அவருக்கு 2 மகன்கள் மட்டுமே. கட்டிட ஒப்பந்ததாரராக கொடிகட்டி பறந்தவர். நல்ல வருமானம், நன்றாக செலவும் செய்தவர். இந்த 2 வீடுகளுமே அவர் பார்த்து பார்த்து கட்டியவையே. மனைவி இறந்து 2 வருடங்களுக்கு மேல் இருக்கும். சர்க்கரை, இரத்த கொதிப்பு கூறிய மாத்திரைகளோடு ஒவ்வொரு வீட்டுக்கும் முதல் தேதியில் வந்து விடுவார். அவருக்கு என தனி அறை, அதில் சின்ன தொலைக்காட்சியும் உண்டு. கலகலவென பேசும் சுபாவம் கொண்டவர் அல்ல. எனவே ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உரையாடல் நிகழ்த்துவதில்லை. ஆனால் இன்று தேதி 18 தானே, அதற்குள் ஏன் என்பது போல முகத்தை வைத்து கொண்டிருந்த கற்பகத்திடம் அவளின் கொழுந்தன் மனைவி சுசிலா திருச்சியில் உள்ள அவள் அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதால் குடும்பத்தோடு செல்வதாக சொன்னாள். அவளின் கணவன் குழந்தைகளை அழைத்து வர பள்ளிக்கூடத்துக்கு சென்றுள்ளானாம். கற்பகத்துக்கு கோபமாக வந்தது. மாமனார் நேராக அவரது அறைக்கு சென்று விட்டார். முன்னமே சொல்றதுக்கு என்ன உனக்கு? 2 நிமிஷம் பிந்தி வந்திருந்தா நான் போயிருப்பேன். அப்ப என்ன செய்வ? இதென்ன வம்பா இருக்கு? நீங்க என்ன கலெக்டர் வேலையா பார்க்குறீங்க? வீட்டில் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இம்புட்டு போகுசு? ஆத்திர அவசரம்னு வந்து விட்டுட்டு போனா மூஞ்சியை காட்டுறீங்க. ரொம்ப பேசாத. நான் எங்கே கிளம்புனேன்னு தெரியுமா? நீயும் தானே பார்த்த. வீடு பூட்டி தானே இருந்தது. மத்தியானத்துக்கு வேற இனி தனியாக பொங்கணும். மற்ற வேலைகளும் கிடக்கு. இதற்காக காத்திருந்த மாதிரி காத்து கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறினாள் சுசிலா. ஃபோனில் சொன்னால் கற்பகம் ஏதாவது காரணம் சொல்லி மறுத்து விடுவாளோ என்று சுசிலாவுக்கு உண்மையில் பயம். அதுபோக நீ ஓன் தலையை அடமானம் வைத்தாவது உன்னிடம் தள்ளிவிட்டதை செய்தே தீர வேண்டும் என்பதாக இருக்கும் பிறருடனான அவளின் செயல்பாடு. இத்தனைக்கும் சுசிலாவும் வீட்டில்தான் இருக்கிறாள். வீட்டு வேலைகளை செய்ய ஒரு வேலைக்கார பெண்மணி வேறு வந்து போகிறார். தான் விரும்பிய வண்ணம் தன்னால் அமைய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பாள். கற்பகத்துக்கு தன் தாய் தகப்பனை தன் அண்ணன் மனைவி சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அதே தன்னுடைய மாமனாரை கவனிப்பதிலும் இருந்தது. ஆனால் சுசிலா அவளுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதைத்தான் தாங்க முடிவதில்லை. யோசித்து கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மதியத்துக்கு செய்திருந்த வெஜிடபிள் பிரியாணி மாமனார் தொண்டைக்குள் இறங்காது. விதையா இருக்கு, மெல்ல கடினம் என்பார். அறைக்குள் நுழைந்து சாதா சேலைக்கு மாறினாள் கற்பகம். ஊற வைத்திருந்த துணிகளை அலச ஆரம்பித்தது வாஷிங் மிஷின். நாச்சியார் கடைக்கு நாளைக்கு கூட போகலாம்.
ஆனால் தள்ளுபடி இன்றோடு கடைசி. சாயந்தரம் 6 மணிக்கு மேல் கிளம்பலாம். ஆனால் பிள்ளைகள் வந்துவிட்டால் வீட்டில் ஆள் இருக்க வேண்டும். தாத்தாவை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். 5 நிமிடங்களுக்குள் ஒரு சண்டையாவது மூளும். அவ்வப்போது தீர்த்து வைக்காவிட்டால் கைகலப்பில் முடியும். சரி, 2 பேரையும் இழுத்து கொண்டு போகலாம் என்றால் வழியெல்லாம் கேட்பதை வாங்கித் தர வேண்டும். இல்லாவிட்டால் முரண்டு, சினுங்கல், சத்தியாகிரகம் என வழியெங்கும் போராட்டக் களமாகி விடும். கொஞ்சம் அரிசியை எடுத்து தண்ணீர் ஊற்றி வைத்தாள். ரசத்துக்கு புளியை கரைத்தாள். ரசம் சோறு போதும். ஒரு முட்டையை அவித்துக் கொடுத்தால் சாப்பிட்டுக் கொள்வார். பெரியவர் கட்டிலில் படுத்தபடி கண்களை திறந்து இருந்தார். என்ன யோசிக்கிறார் என கண்டுபிடிக்க முடியவில்லை. உணர்வுகளை வெளிக்காட்டாத முகம். இவரின் மூத்த மகன் சுந்தர் ஆரம்பித்திருந்த கட்டுமான நிறுவனமும் இப்போதுதான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. பெரியவர் போட்ட அஸ்திவாரம். இளைய மகனுக்கு அரசு வேலை கிடைத்ததால் பள்ளிக்கூடத்தில் நடுநிலை வகுப்புக்கு ஆசிரியராக இருக்கிறான். துணிகளை மாடியில் காயப்போட்டு வந்தவள் கொஞ்ச நேரம் வழக்கமாக பார்க்கும் சீரியல் பார்த்தாள். அதில் நடிப்பவர்களின் உடைகளை ரசித்து பார்ப்பாள். அதற்காக மட்டுமே அவள் தொடர்ந்து நாடகங்களை பார்த்து வந்தாள். மற்றபடி கதையில் எல்லாம் ஆர்வமில்லை. சொல்லப்போனால் எல்லா கதைகளும் ஒரே மாதிரி இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த முகங்கள், அவர்களின் உடைகள் மட்டுமே கற்பகத்தை சீரியல் பார்க்கச் செய்தது. நினைத்த நேரம் வீட்டை விட்டு வெளியேற முடியாதவளுக்கு வீட்டுக்குள் வந்த உலகம் அதுவாக மட்டுமே தெரிந்தது. நாளெல்லாம் வீட்டு வேலை ஒன்றை தொட்டு ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மதியம் 1 மணி நேர தூக்கம் மாலை வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய வைக்கும். மாமனார் வந்துவிட்டால் அவரின் துணிமணிகளையும் சேர்த்து அலச வேண்டும். கூடுதலாக 4 வேளை சர்க்கரையற்ற தேநீர் தயாரிக்க வேண்டும். நேற்றிலிருந்தே திட்டமிட்டது. எப்படியாவது இன்றே நாச்சியார் செல்ல வேண்டும் என்று. தெற்கு மாசி வீதியில் புதிதாக உதயமாகி இருக்கும் ஜவுளிக்கடை. பொதுவாக கீழவாசலில் இறங்குபவள் நேராக ஃபேமஸ் ஜிகிர்தண்டா போய் 1 டம்ளர் ஜிகிர்தண்டா குடிப்பாள். இதை சாங்கியமாகவே செய்வாள். அதன் பிறகு ஒவ்வொரு கடையாக நோட்டம் விட்டு நடப்பது வழக்கம். விளக்குத்தூண் பக்கத்தில் நடைபாதையில் உள்ள பொருட்களை பேரம் பேசி வாங்க பிடிக்கும். அது பயன்படுகிறதா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி இல்லை. அந்த நேரத்துக்கு பிடிக்கிறதா என்பது மட்டுமே விஷயம். பிள்ளைகள் இதற்கு லாயக்கப்பட மாட்டார்கள். கணவனுக்கு பொறுமை சற்று குறைவு. அக்கம் பக்கம் சேர்ந்து வருவது அல்லது தனி ஒருத்தியாக வருவது, இதுதான் அதிகம் நடக்கும். இன்று நாச்சியார் கடையில் தள்ளுபடி விலையில் வாங்கப்படாமல் அங்கு 3 சேலைகளும் இங்கு கைப்பையில் இருந்த பர்சில் 5000ம் தவித்து கொண்டிருந்தன. மதிய உணவு சாப்பிட்ட பின் உறங்க முயற்சித்தும் தூக்கம் வரவில்லை. பெரிதாக பறிகொடுத்த உணர்வு. இந்த சுசிலா தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டாள். சரிசமமாக வீடுகளை பிரிக்க வேண்டும், பணத்தை பகிர வேண்டும் என வக்கணையாக பேசுவாள். ஆனால் 2-3 மாதங்களுக்கு ஒரு வாட்டியாவது அவளுக்கென காரணங்கள் சிக்குமோ, அவளே உருவாக்குவாளோ தெரியாது. ஆட்டோவை கொண்டு வந்து மாமனாரை விட்டுவிட்டு போய்விடுவாள். குறைந்தது 1 வாரம் கழிந்தபின் கொழுந்தன் அழைத்து செல்வார். ஒருமுறை தலை வலிக்கிறது என்பதையெல்லாம் காரணமாக சொல்லி பெரியவரை விட்டு சென்று இருக்கிறாள். கற்பகம் சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டாள். உடலுக்கு ஒப்புக்கொள்கிற மாதிரி பக்குவமாக சமைத்து பார்த்து கொள்பவள்தான் கற்பகமும். ஆனால் தனியாக தனக்கென என்பது போல எங்கேயும் போக முடியாது என்பது மட்டுமே இதில் இருக்கும் குறை. அவர் வாய் திறந்து பேசுவது குறைச்சல். சதா சிந்தனையில் இருப்பார். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் புத்தகங்களை வாசிப்பார். இது சரியில்லை, அது சரியில்லை என குறை பேசும் வழக்கம் இல்லாதவர். அப்படி செய், இப்படி செய் என அதிகாரம் செய்வதெல்லாம் இல்லாமல் தேமேவென்று இருப்பார். எந்த தொந்தரவும் கிடையாது. இவளே பார்த்து கொள்ள தயார்தான். ஆனால் சுசிலாவுக்கு குளிர் விட்டு போகும். கடமையை மறக்க நினைக்கிற நேரத்தில் நினைவூட்டுவது போலத்தான் சுசிலாவையும் பார்த்து கொள்ள செய்வதாக நினைக்கிறாள். இந்த 10 வருடங்களில் எதன் பொருட்டும் ஒரு நாள் கூட மாதத்தின் மத்தியில் பெரியவரை அந்த வீட்டில் விட்டு வந்தது இல்லை. யோசித்தபடியே கண்ணயர்ந்தாள். மாலை 4:30 மணிக்கு அழைப்பு மணி யோசை. சுஜாதா நின்றிருந்தாள். கையில் ஒரு எவர் சில்வர் டப்பா. உளுந்த வடை போட்டதாகச் சொல்லி கையில் திணித்துவிட்டு ஓடிவிட்டாள். திறந்தால் 10 உளுந்த வடைகள் இருந்தன. உள்ளங்கை அகலத்தில் ஒரே மாதிரியான அளவில் சுட சுட அழகாக இருந்தன. கொஞ்சம் பீத்து வாயில் போட்டு நாக்கால் சுவையை உணர்ந்ததும் கிடைத்த திருப்தி முகத்தில் தெரிந்தது. பக்கத்து வீடு. அவர்களின் அடுப்படி இந்த படுக்கை அறையிலிருந்து 5 அடி தொலைவில் இருக்கிறது. அங்கிருக்கும் ஜன்னல் சமையல் பதார்த்தங்களின் பெயரை இந்த வீட்டுக்கு கடத்திவிடும். என்ன இன்னைக்கு தீஞ்சு போச்சு போல என்பது வரை சரியாக சொல்வாள் கற்பகம்.
வடை சுட்டால் வாசம் வருமே, இன்று எந்த அறிகுறியும் இல்லையே என யோசித்தவாறே 2 வடைகளை எடுத்து சாப்பிட்டுவிட்டு மீதியை மூடி வைத்தாள். கற்பகம் அளவுக்கு சுஜாதா சமையலில் கெட்டி இல்லை. இதுவரை வடை சுட்டதும் இல்லை. இந்த சுஜாதா பெருமை பிடித்தவள். ஏதோ கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாள் என முடிவுக்கு வந்திருந்தாள். இதில் வடை எப்படி இருந்தது என வேறு கேட்பாள். 5 மணி அடித்தது. தட்டில் ஒரு வடையை வைத்து தேநீர் கோப்பையுடன் மாமனாரின் அறையில் இருந்த மேஜையில் வைத்தாள். கண்களை திறந்து பார்த்தபடி எழ முயற்சி செய்தார். பிள்ளைகள் வரும் நேரம். வாசலுக்கு சென்று பார்த்து கொண்டிருந்தாள். பள்ளி வேன் இன்னும் வரவில்லை. இன்று துணிக்கடைக்கு செல்ல திட்டமிருந்தது நினைவில் மிதந்து கொண்டே இருந்தது. வேனிலிருந்து இறங்கிய பிள்ளைகள் ஓடி வந்தனர். அவர்களின் சீருடைகளை மாற்றச் செய்து முகம் கை கால் கழுவிய பின் பூஸ்ட் பால் கொடுத்தாள். 2 முறுக்குகளை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று 6 மணி வரை விளையாடுவர். இருட்டியதும் கீழே இறங்கி வந்து வீட்டு பாடங்களை செய்ய ஆரம்பிப்பர். இதுதான் வழக்கம். 6 மணி இருக்கும். வாசலில் வண்டி நிறுத்தும் சத்தம். மாடியிலிருந்து குழந்தைகள் அப்பா என சப்தமிட்டு மகிழ்ச்சியாக கைகளை அசைத்தனர். இரவு உணவாக சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தாள் கற்பகம். என்ன 5000 கொளுத்தியாச்சா மேடம்? நக்கலாக கேட்டபடி உள்ளே வந்தான் சுந்தர். கண்களால் அவனின் அப்பா அறை திறந்திருப்பதை காட்டினாள். அதற்குள்ளே சுந்தர் சென்று 5 நிமிடங்கள் இருக்கும். அப்பாவின் கைகளை பிடித்து வீட்டுக்கு வெளியே கூட்டி வந்தான். 1/2 மணி நேரமாவது நடக்க வேணும் எனச் சொல்லி கோரிப்பாளையம் நோக்கி அவரோடு நடக்க ஆரம்பித்தான். சின்ன பிரிவுக்கு பின் எந்த வயதிலும் பெற்ற பிள்ளையின் முகத்தை பார்த்தால் குட்டி வெளிச்சம் முகத்தில் வந்து விடுகிறது. இதே சாலையில் அவர் சைக்கிள் ஓட்டிய காலகட்டத்தில் சுந்தர் பின்னால் உள்ள கேரியரிலும் தம்பி முன்னால் கம்பியிலும் உட்கார்ந்திருக்க எத்தனையோ முறை பயணித்து இருக்கிறார்கள். வீடு திரும்பிய போது மணி 7. கற்பகம் சப்பாத்திக்கான குருமாவை வைத்து கொண்டிருந்தாள். ஒரு குளியல் போட்டுவிட்டு வந்த சுந்தர் மற்றொரு அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பாலை எடுத்து காப்பி தயாரித்து குடித்தபடி சோஃபாவில் அமர்ந்தான். பிள்ளைகள் வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருந்தனர். 2 அழைப்புகள் செல்பேசிக்கு வந்தன. கட்டிட வேலை சம்பந்தமானவை. மணி 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. இதற்கிடையே மாடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுத்து மடித்து வைத்து சமையலறையில் பாத்திரங்களை கழுவி முடித்திருந்தாள் கற்பகம். சுந்தரை தவிர அனைவரும் இரவு உணவு சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது. குழந்தைகள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தனர். வெளியே படியில் அமர்ந்திருந்தாள் கற்பகம். முகம் சோர்ந்து போயிருந்தது. அவள் பக்கத்தில் வந்தமர்ந்தான் சுந்தர். நாளைக்கு போய் வாங்கிக்க. வேணாம். ஏன்? தள்ளுபடின்னு தான் போக நினச்சேன். புது கடை, அதை எப்பன்னாலும் பார்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாத சேலையா? அந்த நேரத்துக்கு ஆசைப்படுறது தானே. நினச்ச மாதிரி உடனே வாங்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம். எடுத்து வீட்டுக்கு வரதோடு அது வடிஞ்சிடும். பரவாயில்ல, வாங்கிட்டு வந்திருந்தாலும் இந்நேரம் இதே மாதிரி தான் மனசு இருக்கும். நன்றி. எங்களோட இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரை தொடர்கள், கேள்வி பதில் பகுதிகள், பெண் ஆளுமைகளின் நேர்காணல்கள், பெண்களின் வாழ்வியல் தொடர்பான சிறு சிறு தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து கேட்க எங்களோட ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்தீர்கள். தேங்க்யூ.